போன கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல் வீடியோவில் நம்ம எப்படி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்னு கம்ப்யூட்டர் படிக்குது, அது 8 பிட்ஸ் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்லாம் பார்த்தோம். அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து அதை பைனரியை படித்து நமக்கு புரிகிற மாதிரி டேட்டாவை காட்டும் நம்ம முடித்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக ப்ரோக்ராம் எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் ஃபைல் ஃபார்மேட்னு ஒரு கான்செப்ட் நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபைல் ஃபார்மேட்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறோம், மை நேம் இஸ் ஸ்ரீராம்னு அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது பைனரியாக தான் ஸ்டோர் ஆகுது. அது எப்படி அந்த ப்ரோக்ராம் நம்ம காட்டுதுன்னா, அதை நம்ம வந்து .txt டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் அந்த .txt ஃபைலை படிக்கும்போது ஓகே இது டெக்ஸ்ட் ஃபைல்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பைனரி வேல்யூவை இன்டர்பிரேட் பண்ணி நம்ம காட்டுது. அதே மாதிரி இமேஜஸ்லாம் .png, JPEG, BMP இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் .pdf ஸ்டோர் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? இந்த ஃபைல் ஃபார்மேட்டை படிக்கும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இது இன்டர்பிரேட் பண்ணி காட்டணுன்ற அந்த ஒரு சூத்திரம், இந்த ஃபார்முலா கொடுக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஃபைல் ஃபார்மேட்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராமால் அது டேட்டாவை இந்த ஸ்ட்ரக்சரில் தான் படித்து இப்படி தான் காட்டணும்னு அதுக்கு தெரியாது. ஓகே, அதனால் பைனரி டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக நமக்கு புரிகிற மாதிரி காட்டுறதுக்கு உண்டான அந்த ஃபார்முலாவை ப்ரோக்ராம் கொடுக்கறது தான் ஃபைல் ஃபார்மேட்ஸ்ன்னு பேர். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பட் இது புரிஞ்சால் போதும். ஃபைல் ஃபார்மேட்ஸ் தான் .txt ஃபைல், .pdf ஃபைல், .bmp ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபைல் ஃபார்மேட். அந்த ஃபைல் ஃபார்மேட் மூலமாக தான் நமக்கு ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்க்கணுமோ அந்த ஃபைலை அழகாக எடுத்து நமக்கு காட்டுது. இன்னொரு வீடியோவில் அடுத்த கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். நன்றி.